அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்எஸ்பியில் ஓடிஆர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கீழே வந்து 2 லிங்க் கொடுத்துருக்குறோம். ஒன்று வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷனுக்கான லிங்க் ஒன்று, அடுத்தது இன்னொன்று என்எஸ்பி ஓடிஆர் ஆப்புக்கான லிங்க்கு. ரெண்டையும் இந்த ஒர்க்கை யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மொபைலில் உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஆப்பில் உங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்லை. அது வந்து இந்த ஒர்க்கை பண்ணக்கூடிய டிவைஸில் பேக்எண்டில் இருந்தால் மட்டும் போதும். என்எஸ்பி ஓடிஆர் ஆப்பில் தான் ஒர்க்கு. இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே இதில் இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கான கைட்லைன் வரும். அதை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஐ அக்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜில் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டில் ஆட் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணணும். அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஷேர் ஆகும். அந்த மொபைல் நம்பரை அந்த ஓடிபியை கன்சர்ன் பேரண்ட் ஆர் அந்த ஸ்டூடெண்ட்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சா கோடும் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆதார் வேலிடேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும். அதை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுங்க. கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா கோடும் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆதார் ஓடிபி ஃபில் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த ஆதார் கொடுத்து டைப் பண்ணீங்களோ, எந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்களோ அந்த ஆதார் நம்பர் மேப் ஆகிருக்கக்கூடிய மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை எடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இந்த ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வேலிடேட் ஆகிட்டு அந்த ஆதாரில் ஃபில் ஆகிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளேயில் வந்துடும். அதுக்கு அடுத்தது அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டோட நேமை ஃபில் பண்ணணும். ஃபாதர் நேம் மதர் நேம் கொடுத்துட்டு அடுத்தது இமெயில் ஐடி அந்த ஸ்டூடெண்ட்டோடது என்னவோ அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி வந்து மேண்டிடேட்டரி கிடையாது. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேப்சா கோடையும் டைப் பண்ணிவிடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி மெசேஜ் வருது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டெம்பரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதை வச்சுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆயிடலாம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இகேஒய்சி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். அதில் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிக்கணும். ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இது போல் ஓடிபி அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதாரில் பிரிண்ட் ஆகிருக்கிற நம்பருக்கு மொபைல் நம்பருக்கு ஷேர் ஆகிடும். அதே போல் ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு கேப்சா கோடும் டைப் பண்ணுங்கள். கேப்சா கோடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில் வந்துடும். அதுக்கப்புறமா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ அக்ரி கொடுத்தீங்கன்னா அடுத்தது கேமரா ஓப்பன் ஆகும்.
கேமரா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபேஸ்க்கு நேராக கேமராவை வச்சு ஸ்டூடெண்ட்டோட ஐஸை பிளிங்க் பண்ண சொன்னிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வந்து ஆதாரோட வேலிடேட் ஆகி கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்தது ப்ரொசீட் ஃபார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஆல்ரெடி கொடுத்ததுக்கு ஒரு வேளை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலினா இது போல் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கரெக்டாக கம்ப்ளீட் ஆன உடனே இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஒன் டைம் ஓடிஆர் வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த ஓடிஆரை வச்சு தான் நம்ம ஃபர்தராக ஸ்காலர்ஷிப்க்கு ரினியூவலுக்கும் அப்ளை பண்ண முடியும் என்எஸ்பி போர்ட்டலில். ஸோ இந்த ப்ராசஸை மட்டும் உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ரினியூவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சுடுங்க. அடுத்தது இந்த ஓடிஆரை வச்சு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஆல்.